Hi, today 12th Max Chapter 1 Exercise 1.6 second sum பார்க்கலாம். Find the value of k for which the equations kx minus 2y plus z equal 1, x minus 2ky plus z equal minus 2, x minus 2y plus kz equal 1. No solution, unique solution, infinitely many solution. 3 கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 3 ஈக்குவேஷன்லேருந்து ஏ தனியாக எக்ஸ் தனியாக பி தனியாக எழுதிக்கலாம். ஏ வந்து இதோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் வந்து வேரியபிள்ஸ், ஒய் வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா? இப்போ ஏ வந்து தனியாக எழுதிக்கலாம், கோஎஃபிஷியன்ட்டெல்லாம் எழுதிக்கலாம். இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து கே, இதுக்கு -2, இதுக்கு 1. ஸோ கே -2 1, இதோட கோஎஃபிஷியன்ட் 1 -2 1 1 -2k. அதாவது இந்த xy தவிர அதுக்கு முன்னாடி என்ன இருந்தாலும் அது சேர்த்து தான் எழுதணும். இப்போ 2 மட்டும் எழுதக்கூடாது, -2kன்னு எழுதணும். ஸோ -2k, இதுக்கு 1, இதுக்கு 1 -2k 1 -2k. x வந்து xyz, b வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்க நம்பர் 1 -2 1 1 -2 1. இப்போ இதை வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் எழுதிக்கலாம். ஏ எழுதி ஒரு ஸ்லாஷ் எழுதி பி, ஏ எழுதியாச்சு, ஒரு ஸ்லாஷ் போட்டு பி எழுதியாச்சு. இப்போ இந்த 3 பிளேஸ்க்கு வந்து 0 கொண்டு வரணும். இங்கே 0 கொண்டு வரதுக்கு வந்து 1 வந்து R1ல் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து 1 இருக்கிற இந்த ரோ வந்து R1க்கு கொண்டு போய்க்கலாம். ஸோ R1 இன்டர்சேஞ்ச் R3, R3 R1க்கும் R1 R3க்கும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். R2 வந்து அப்படியே தான் இருக்கும். R1 பிளேஸ்க்கு வந்து இந்த R3 1 -2k 1 வந்து R1 பிளேஸ்க்கு எழுதிக்கலாம். R2 அப்படி எழுதிட்டு R3க்கு வந்து இந்த k -2 1 1 R1 வந்து R3க்கு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே 0 கொண்டு வரக்கு R2லேருந்து R1 மைனஸ் பண்ணாலும் இங்கே 0 வந்துடும். ஸோ R2 சேஞ்ச் டு R2 மைனஸ் R1. இங்கே 0 கொண்டு வரக்கு R1 கேயால் மல்டிபிள் பண்ணிவிட்டு R3லேருந்து R1 மைனஸ் பண்ணும்போது இங்கே 0 வந்துடும். ஸோ R3 சேஞ்ச் டு R3 மைனஸ் k இன்ட்ரு R1. R1ல் எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ R1 அப்படி எழுதிக்கலாம். R2 வந்து R2லேருந்து R1 மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். 1 -1 0 -2k -2. இந்த மைனஸும் நம்மளே ஒரு மைனஸ் போடுவோம்ல, அந்த மைனஸும் சேர்ந்து +2 ஆயிடுது. ஸோ -2k +2. அதாவது இங்கே பாருங்கள், -2k -2ன்னு இருக்குமா, இந்த மைனஸும் இந்த மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆயிடுது. ஸோ 2k + 2ன்னு வரும். ஸோ -2k + 2. நெக்ஸ்ட்டு 1 - k அப்படி எழுதிக்கலாம். 1 - kன்னு -2 -1 -3. R3 வந்து R3 - k இன்ட்ரு R1. ஃபஸ்ட்டு R3 மட்டும் இங்கே தனியாக எழுதியிருக்கிறேன். k -2 1 1. நெக்ஸ்ட்டு R1 கேயால் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். 1k 1 × k k -2 × k -2k k × k k ஸ்கொயர் 1 × k k. இப்போ ரெண்டும் சப்ராக்ட் பண்ணுங்கிறனால சிம்பிள் மாற்றிக்கலாம். ப்ளஸ் இருக்கிறதுக்கெலாம் மைனஸ் இருக்கிறதுக்கெலாம் ப்ளஸ்ஸு மாற்றியாச்சு. k - k 0 -2k, இது சாரி -2 + 2k, அது அப்படியே எழுதிக்கலாம். 2k -2, இந்த 2k -2. நெக்ஸ்ட்டு 1 - k ஸ்கொயர், அது அப்படி எழுதிக்கலாம். 1 - k ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 1 - k 1 - k, இதான் வந்து R3. R3க்கு வந்து இது அப்படியே எழுதிக்கலாம். 0 2k -2 1 - k ஸ்கொயர் 1 - k. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸ்க்கு 0 கொண்டு வரணும். இங்கே 0 கொண்டு வரக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, R2வும் R3யும் ப்ளஸ் பண்ணாலும் இங்கே 0 வந்துடும். ஏன்னா இங்கேயும் இங்கே +2k இருக்குது, இங்கே -2k இருக்குது, இங்கே -2 இருக்குது, இங்கே +2 இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது இங்கே 0 வந்துடும். ஸோ R3 சேஞ்ச் டு R3 + R2. R1ம் R2 எந்த சேஞ்சுமே இல்லை. R1ம் R2 அப்படி எழுதிக்கலாம். R3 மட்டும் R2 கூட ப்ளஸ் பண்ணி எழுதிக்கலாம். 0 + 0 0வே தான். நெக்ஸ்ட்டு 2k -2 ப்ளஸ் -2k + 2, அது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது 0 ஆயிரும். இந்த 2k இந்த 2k கேன்சல் ஆகிடு, இந்த -2 இந்த +2 கேன்சல் ஆகி 0 வந்துடும். நெக்ஸ்ட் இது 1 - k 1 - k ஸ்கொயர், அதை எப்படி ப்ளஸ் பண்ணலான்னு தனியாக எழுதி காமிச்சிருக்க பாருங்கள். 1 - k இங்கே இருக்கு பாருங்கள். 1 - k ஸ்கொயர் + 1 - k 1 - k ஸ்கொயர் + 1 - k. ஓகேவா? இப்போ இதிலேருந்து இந்த 1 வந்து 1 ஸ்கொயர்னாலும் 1 தானே. ஸோ இது 1 ஸ்கொயராக நினச்சிக்கலாம். நினச்சா இது என்ன, a ஸ்கொயர் - b ஸ்கொயர், அந்த ஃபார்முலா படி இதை எழுதிக்கலாம். a ஸ்கொயர் - b ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா, a - b a + b தான் ஃபார்முலா. ஸோ 1 ஸ்கொயர் - k ஸ்கொயருக்கு 1 - k 1 + k தான் வரும். ஓகேவா? இந்த ஃபார்முலா படி நம்ம இதை வந்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இந்த 1 - k அப்படி எழுதிக்கலாம்.
இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் எது காமனாக இருக்குது? 1 மைனஸ் கே வந்து இதுலேயும் ஒரு காமனாக இருக்குது, இதுலேயும் காமனாக இருக்குது. அதாவது இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஓகேவா? இது ரெண்டுலேருந்தும் 1 மைனஸ் கே வந்து காமனாக எடுத்துக்கலாம். இதுலேருந்து 1 மைனஸ் கே காமனாக எடுத்தால் மீதி என்ன இருக்குது? 1 ப்ளஸ் கே மட்டும் இருக்குது. இதுலேருந்து 1 மைனஸ் கே போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? இங்கே 1 இருக்கும். ஸோ 1. இந்த 1 மைனஸ் கே அப்படியே எழுதிட்டு 1 ப்ளஸ் கே ப்ளஸ் 1. அப்புறம் 1 மைனஸ் கே அப்படியே எழுதிட்டு 1 ப்ளஸ் 1 2. ஸோ 2 ப்ளஸ் கே. ஸோ 1 மைனஸ் கே 2 ப்ளஸ் கே வந்து இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 மைனஸ் கே ப்ளஸ் -3. இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். அது இங்கே எழுதியிருக்க பாருங்கள். 1 மைனஸ் கே -3. இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணும்போது -3யும் 1ம் -3ல் 1 போச்சுன்னா -2. ஸோ -2 இந்த மைனஸ் கே ரெண்டுமே மைனஸ் காமனாக இருக்கனால ஒரு மைனஸ் மட்டும் வெளியே எடுத்துகிட்டு 2 ப்ளஸ் கேன்னு எழுதியிருக்கிறேன். இதான் இங்கே வரும் -2 ப்ளஸ் கே. ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? நோ சொல்யூஷன். ஸோ நோ சொல்யூஷன் எழுதிக்கலாம். நோ சொல்யூஷன் அப்படின்னா என்ன? பி ஆஃப் ஏவும் பி ஆஃப் ஏ ஸ்லாஸ் பியும் வந்து நாட் ஈக்குவலாக இருக்கும். அப்படி தானே? அதாவது இங்கே வந்து 0 வரும், இங்கே வந்து 0 வராது. அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து நோ சொல்யூஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பிளேஸ் நோ சொல்யூஷன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். அப்படியா இருந்துச்சுன்னா என்னவாக இருக்கும்? இங்கே வந்து கண்டிப்பாக 0வாக தான் இருக்கணும். ஸோ அதை எழுதி நம்ம 0ன்னு போட்டு கே என்னவாக இருக்கணும் கண்டுபிடிக்கலாம். 1 மைனஸ் கே 2 ப்ளஸ் கே ஈக்குவல் 0. இப்போ இது ரெண்டும் 0ங்கும் போது இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று 0வாக இருந்துச்சுன்னா இது ஃபுல்லாகவே 0வாயிரும். அப்படி தானே? இது மல்டிபிள் பண்ணுறதுனால ஒன்று இது 0வாக இருக்கணும், இல்லைனா இது 0வாக இருக்கணும். ரெண்டு ஏதாவது ஒன்று 0 இருக்கும்போது 0 கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் என்ன தான் கிடைக்கும்? 0வாயிரும். ஸோ 1 மைனஸ் கே ஈக்குவல் 0வாக இருக்கணும், இல்லைனா 2 ப்ளஸ் கே ஈக்குவல் 0வாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இது 0வாக இருந்துச்சுன்னா கேவோட வேல்யூ என்ன? கே மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த 1 அந்த சைடு போகுது. இந்த 1 + 1 வந்து அந்த சைடு போகும்போது -1 போகுது. ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்கனால மைனஸ் கேன்சல் ஆகிட்டு கே ஈக்குவல் 1ன்னு கிடைக்குது. இப்போ இது வந்து 0வாக இருந்துச்சுன்னா என்ன கிடைக்குது? கே வேல்யூ 2 + கே ஈக்குவல் 0. கே மட்டும் இங்கே வச்சுட்டு 2 அந்த சைடு போகும்போது -2 கிடைக்குது. ஒன்று கே ஈக்குவல் 1ஆக இருக்கலாம், இல்லைனா கே ஈக்குவல் -2ஆக இருக்கலாம். இப்போது இங்கே வந்து 0 இருக்கக்கூடாது. அப்படி தானே? இங்கே 0 இருக்கணும், இங்கே 0 வரக்கூடாது. அதுதான் நோ சொல்யூஷன். அப்போ அந்த கே வேல்யூவை இது கூட சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இங்கே எது 0 வரலையோ அதான் வந்து இது கே. அதாவது இங்கே வந்து நம்ம கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 வரக்கூடாது. ஏன்னா இங்கே 0 வந்துச்சுன்னா அதுக்கு நோ சொல்யூஷன் கிடையாது. அதனால் நம்ம வந்து இங்கே நம்பர் தான் வரணும். போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று கே ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். மைனஸ் இந்த 2 ப்ளஸ் கே. கே இருக்கிற இடத்துல மட்டும் 1ன்னு போட்டிருக்கிறேன். -2 + 1 3. ஓகேவா? கே வந்து 1ஆக இருக்கும்போது இங்கே வந்து 0 வரல, 3ன்னு வருது, -3ன்னு வருது. ஸோ வந்து கே ஈக்குவல் டு 1ஆக தான் இருக்கணும். சரி, -2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். கே வந்து -2ஆக இருக்கும்போது இந்த 2 ப்ளஸ் கேல என்ன வரும்? 2. அந்த கேக்கு பதிலாக -2. ஸோ 2 - 2 0 வருது. அப்போ என்னவா இருக்காது? கே ஈக்குவல் -2வாக இருக்காது. கண்டிஷன் நோ சொல்யூஷன் அப்படின்னா கே ஈக்குவல் டு 1ஆக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ வென் கே ஈக்குவல் 1 தி சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் நோ சொல்யூஷன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க? யூனிக் சொல்யூஷன் கொடுத்துருந்தாங்களா? யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா என்ன? பி ஆஃப் ஏவும் பி ஆஃப் ஏ ஸ்லாஸ் பியும் ஈக்குவலாக இருக்கும். இங்கேயும் நம்பர் இருக்கும், இங்கேயும் நம்பராக இருக்கும். அப்போ தான் வந்து யூனிக் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுவும் 0வாக இருக்கக்கூடாது, இதுவும் 0வாக இருக்கக்கூடாது. ஸோ பி ஆஃப் ஏ ஈக்குவல் பி ஆஃப் ஏ ஸ்லாஸ் பி ஈக்குவல் 3. 3 வந்து நம்பர் ஆஃப் அன்னோன். XY Z 3 இருக்குதுல்ல, நம்பர் ஆஃப் அன்னோன் அதுதான். ஸோ பி ஆஃப் ஏ வந்து 3ஆக இருக்கணும் அப்படின்னா இங்கேயும் 0 இருக்கக்கூடாது. பி ஆஃப் ஏ ஸ்லாஸ் பியும் 3ஆக இருக்கணும்னா இங்கேயும் 0 இருக்கக்கூடாது. ஸோ இது ரெண்டுமே 0வாக இருக்கக்கூடாது. ஸோ வந்து இப்போ கே ஈக்குவல் 1ன்னு போட்டால் இங்கே 0 வந்துடும், கே ஈக்குவல் -2ன்னு போட்டால் இங்கே 0 வந்துடும். ஸோ இது ரெண்டுமே வந்து இருக்கக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும்? வென் கே நாட் ஈக்குவல் 1 அண்ட் கே நாட் ஈக்குவல் -2 த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். கே வந்து 1ஆகவும் இல்லாமல் 1ஆகவும் இருக்கக்கூடாது, -2வாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து யூனிக் சொல்யூஷன். ஏன்னா கே 1ஆக இருந்துச்சுன்னா என்னவாகும்? இங்கே வந்து 0வாயிருமா? இதே கே -2வாக இருந்துச்சுன்னா இங்கே 0. இங்கே பாருங்கள், -2ன்னு போடும்போது இங்கே 0வாயிருதா? ஸோ கே ஈக்குவல் 1ஆகவும் இருக்கக்கூடாது, கே ஈக்குவல் -2வாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் என்னது? யூனிக் சொல்யூஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருந்தாங்க? இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் கொடுத்துருந்தாங்க. இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னா இங்கேயும் 0 இருக்கணும், இங்கேயும் 0 இருக்கணும், ரெண்டுமே 0 இருக்கணும். ரெண்டுமே 0 இருந்துச்சுன்னா தான் வந்து அது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். ஸோ 1 மைனஸ் கே இன்ட்டு 2 ப்ளஸ் கே ஈக்குவல் 0 -2 ப்ளஸ் கே ஈக்குவல் 0. ரெண்டுமே 0வாக இருந்துச்சுன்னா அப்படின்னா தான் என்னென்னா
இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். ஸோ என்ன தான் வரணும், கே ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து 0 வராது, இங்கே மட்டும்தான் 0 வருது. இதே கே ஈக்குவல் -2 இருந்துச்சுன்னா இங்கேயும் 0 வருது, இங்கேயும் 0 வருதா. ஸோ இப்போ கே இஸ் ஈக்குவல் -2 இருந்துச்சுன்னா தான் என்னவாகும், ரெண்டு பக்கமும் 0 இருக்கும், அதுக்கு வந்து இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ வென் k equal -2 the system is consistent and has infinitely many solution. அவ்வளோதான். Thank you.